வணக்கம். இந்த மொமெண்ட்ல நெறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து இப்போ ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. நெறைய பேருக்கு இது மேல இன்ட்ரெஸ்ட் வர காரணம் என்ன அப்படின்னா, இந்த எர்த்தோட ஃப்ரீக்வென்சி ரைஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம எர்த் வந்து அசெஷன நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. டயானா கூப்பர் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஸ்பிரிச்சுவல் ஆத்தர் அண்ட் டீச்சர் இருக்காங்க. அவங்க வந்து 2032 வந்து கோல்டன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால 2032ல நம்ம எர்த்தையும் வந்து ஒரு பெரிய அசெஷன நோக்கி போயிருக்கும். எர்த்ல வந்து நெறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். ஒரு கோல்டன் ஃபியூச்சருக்கான, ஒரு கோல்டன் எர்த்துக்கான ஒரு ஆரம்பமா அந்த 2032 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அப்போ இந்த நேரத்தில நம்மள்ல நெறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிய நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம். நெறைய பழைய விஷயங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். நெறைய தேடுதல் இருக்கு நமக்குள்ளார. நமக்குள்ளார இருந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள நம்ம நெறைய தேட ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளோட புரிதல் வந்து ரொம்ப ஆழமாயிருக்கு முன்னாடி விட. ஸோ, இந்த மாதிரி நம்மளோட சோலுக்கு வந்து நெறைய ரிமெம்பரன்ஸ் வர ஆரம்பிக்குது. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே விஷயத்த நம்ம கேட்டிருப்போம். அத பத்தி எங்கேயாவது பேசியிருப்போம். ஆனா, அப்போ இந்த அளவுக்கு நமக்கு இம்பாக்ட் இருந்திருக்காது. ஆனா, இப்ப அந்த விஷயங்கள கேட்கிறப்போ, அது நமக்குள்ளார ஏற்பட்ட தாக்கமா இருக்கட்டும், அது நமக்கு புரியக்கூடிய விதமா இருக்கட்டும், அதுல நெறைய மாற்றங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த எர்த்தோட ஃப்ரீக்வென்சி கூட கூட நம்மளோட சோல் ரிமெம்பரன்ஸும் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம மைண்ட் வந்து நெறைய விஷயங்கள மறந்துரும். ஆனா நம்மளோட சோல் வந்து எதையுமே மறக்காது. அண்ட் நம்ம சோல் எல்லாத்துக்குமே வந்து ஒரு லாங் ஹிஸ்டரி இருக்கு. நம்ம சோல் வந்து நெறைய லைஃப் டைம்ஸ் கடந்து வந்திருக்கு. நெறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். நெறைய லைஃப் டைம்ஸ் பார்த்துருக்கோம். அது எல்லாத்தோட மெமரீஸும் நம்ம சோல்ல இருக்கு. அந்த மெமரீஸ் எல்லாம் நம்ம ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஆக்சஸ் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது அது எதுவும் பழைய கதை கிடையாது. இட்ஸ் a சோல் ரிமெம்பரன்ஸ். ஸோ நான் இந்த சோல் ரிமெம்பரன்ஸ், இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் பத்தி பேசுறப்போ, உங்க ஹார்ட்ல உங்களுக்கு ஒரு சென்சேஷன் இருக்கு. ஆமா, எனக்கு இது வேணும். எனக்கு தெரியும். ஏதோ ஒரு இடத்துல உங்க ஹார்ட்ல ஒரு காலிங் இருந்தது அப்படின்னா, ஜூலை 25th அன்னைக்கு நடக்கிற எங்களோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மாஸ்டர் கிளாஸுக்கு வாங்க. உங்களுக்கு இன்னும் நெறைய சோல் ரிமெம்பரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, எனக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் டீட்டெயில் ஷேர் பண்றேன். தேங்க் யூ.